வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மேக்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6ஓட டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சிலபஸ் வைஸு. ஸோ அதே மாதிரி மேக்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ பேசிக்லேருந்து எப்படி வந்து ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சிலபஸில் உள்ள, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் வைஸ் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சுருக்குதல் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோம்னா நிறைய இருக்கும், எல்லாத்துலேயுமே சிம்பிளிஃபிகேஷன் வரும். இப்போ பர்சன்டேஜ் எடுத்தோம்னா அதுலேயும் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எடுத்தோம்னா அதுலேயும் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும், ரேஷியோவில் இருக்கும், எல்லாத்துலேயுமே சிம்பிளிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம், ஏன்னா அது வாஸ்ட் சிலபஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்து இருக்கிறது வந்து விழுக்காடு, பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோலேருந்து பர்சன்டேஜை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் டாபிக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் என்னென்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பேசிக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டு நாளையிலேருந்து சம்ஸ் வந்து போகலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் புரிஞ்சாதான் நம்ம வந்து சம்ஸ் போக முடியும். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்பயுமே என்ன பர்சன்டேஜாக இருக்கும்? 100% இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம ரேஷியோல சொல்லணும், பங்குல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு, ஓகேவா? ஸோ 100% அப்படிங்கிறது ஒரு பங்கு. இது எது 50% வேணும். ஸோ இப்போ 50% கேட்குறாங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இப்போ ஒரு 250ங்கிற நம்பர் இருக்குது, இதோட 50%னா என்ன பண்ணணும்? ஒன்று நீங்கள் 50%ங்கிறது இன்ட்டு 50/100ன்னு போடுவோம், நார்மலாக அப்படி தான் போடுவோம், ஓகேவா? ஸோ அப்போ அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 2 கிடைக்கும். அப்போ 1/2ஆல் அதை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ 50%ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/2க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணினா, இப்போ 250யோட 50% கேட்குறாங்கன்னு வைங்களேன், /2 போட்டு ஆன்சர் கொடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஷார்ட்கட் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது நிறைய இருக்குது, ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது, பட் பேசிக்காக எது தேவையோ அதை மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது டைரெக்டாக போடலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கான்செப்டை புரிஞ்சுக்கணும். 50%னா என்ன? கொடுத்துருக்க நம்பரில் பாதி. அது இது 25%னா என்ன? கொடுத்துருக்க நம்பரோட கால்வாசி, அப்போ 1/4, ஓகேவா? இப்போ 100 அப்படி இருக்குன்னா 100ல் 25ங்கிறது எவ்வளோ? அப்போ 25%ங்கிறப்போ 25/100. ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம்? 1/4ன்னு ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 25%ங்கிறது 1/4க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே இது 20% வேணும்னா 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10% வேணும்னா 1/10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி இப்போது 33 1/3% அப்படிங்கிறப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் வருதுன்னா அது 1/3க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே 16 2/3 அப்படின்னா 1/6க்கு ஈக்குவல். 14 2/7னா 1/7க்கு ஈக்குவல். 12 1/2%ங்கிறது 1/8க்கு ஈக்குவல். 11 1/3%ங்கிறது 1/9க்கு ஈக்குவல். ஸோ இப்போ இந்த வேல்யூஸோட ரிவர்ஸ் தான் இங்கே வரக்கூடிய வேல்யூஸாக இருக்கும். இப்போ 5% அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கோங்க. இங்கே 5 வேணும், இந்த 5ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும்? இங்கே 20 வந்துடும். அப்போ 1/20ங்கிறது 5%. அதே மாதிரி 1/25ங்கிறது 4%. ஸோ இதோட தலைகீழின்னு சொல்லலாம். 1/40ங்கிறது 1/2%. அடுத்து 4/5ங்கிறது 80%, ஓகேவா? அப்போ ஒரு நம்பரோட 80% கேட்டாங்க. இப்போ அதே மாதிரி 150 எடுத்துக்கோங்க. ஸோ இதோட 80% வேணும்னா என்ன பண்ணணும்? 4/5ஆல் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடித்தோம் அப்படின்னா 30, சப்போ 120. இது இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கோம். அடுத்து 2/5ங்கிறது 40%, 3/5ங்கிறது 60%. இது நம்ம சமம் போட போட வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, லேட்டஸ்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி, நம்மளோட லோகோவோட. அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து என்னது, அதோட சிம்பிளான ஃபார்முலாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா இது. இப்போ X% ஆஃப் ஒய், ஏதாவது ஒரு சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன் 20% ஆஃப் 150 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க. டைரெக்டாக என்ன பண்ணணும்? இது எக்ஸு, இது ஒய். அப்போ 20%ங்கிறப்போ 20/100 × 150.
அப்படிதானே எழுதுவோம். பர்சன்டேஜ்னா டிவைடட் பைல போடணும் 100, ஆஃபுக்கு மேலே இன்ட்டு போட்டு 150 போடணும். அதுதான் இது ஜென்ரல் ஃபார்முலா. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் கேட்டாங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய். இப்போ அடிங்க. ஸோ அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 2 இருக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3, சரி இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சோம் 30 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 20% ஆஃப் 150 அப்படிங்கிறது 30. இப்போ இதை நம்ம இப்படி போடாமல் டைரெக்டாக போடலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? 20%னா என்ன அர்த்தம்? 1/5ஆல் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 150யை 1/5ஆல் போட்டோம்னா டைரெக்டாக 30 கிடச்சிடும். அதுக்காக தான் இங்கே இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி, ஒரே ஸ்டெப்பில் நம்ம செஞ்சிடலாம். அடுத்து 10% வேணும்னா என்ன பண்ணணும்? 10ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் இங்கே சொன்னோம். 10%ங்கிறது 1/10 அப்படிங்கிறப்போ அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அதே இது 1% வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, 1% வேணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, 100ஆல் அந்த நம்பரை டிவைட் பண்ணோம்னா 1% கிடைக்கும். இது 0.1% வேணும்னா 1000ஆல் அந்த நம்பரை டிவைட் பண்ணணும். இல்லைனா இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்லேன். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு நம்பர், ஈஸியான நம்பர். இப்போ 1000 எடுத்துக்கிறோம். இப்போ 1000ஓட 10%னா ஒன்றும் இல்லை, ரைட் சைட்லேருந்து ஒரு புள்ளி வைங்க, டெசிமல் நம்பர். ஓகேவா? ரைட் சைட்லேருந்து ஒரு புள்ளி வச்சோம்னா 100 தான் 10%. இது 1000ல் 1% வேணும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும். ஏன்னா 100ஆல் டிவைட் பண்ணுவோம், அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இங்கே 10%னா 10ஆல் டிவைட் பண்ணுவோம், அப்போ 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இது அந்த நம்பரோட 0.1% வேணும்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ இது வேற நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ 350ன்னு வச்சுக்கோங்க. இதோட 10%னா என்னது? புள்ளி இங்கே வச்சோம்னா 35 கிடைக்கும். 1% வேணும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ 3.50ன்னு கிடைக்கும். இது 0.1% வேணும்னா 1, 2, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம், அப்போ 0.350ன்னு கிடைக்கும். இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ 10%, 1%, ஏன்னா கொடுத்துருக்க நம்பருங்கிறது நமக்கு 100% நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் 10%க்கு 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், 1%க்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், 0.1%ங்கிறப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இது எல்லா நம்பருக்குமே 10%, 1%, 0.1%க்கு இதுதான் லாஜிக். அடுத்து இப்போ 20% வேணும்னா ஏற்கனவே பார்த்தா ஃபார்முலா. 20னா 1/5, அப்போ 5ஆல் டிவைட் பண்ணணும் அந்த நம்பரை. 25%னா 4ஆல் டிவைட் பண்ணணும். 50%னா 2ஆல் டிவைட் பண்ணணும். அதே 75% இங்கே கொடுத்துருக்கோமா? இல்லை. 75%னா 3/4 ஆஃப் த நம்பர். இப்போ ஒரு நம்பர் 350ன்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த நம்பரோட 75% வேணும்னா என்ன பண்ணணும்? 3/4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அந்த நம்பரோட 75%. ஓகேவா? 5% அப்படிங்கிறது 2 வழியில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று டிவைடட் பை 20, நம்பரை 20ஆல் டிவைட் பண்ணால் 5% கிடைக்கும். இல்லைனா 10%ல் பாதி. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா 1000, இப்போ இதோட 10% 5% கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 100ன்னு எடுத்துருவோம். அப்புறம் இந்த 100ங்கிறதுல பாதி, ஏன்னா 10ல் பாதி 5%. அப்போ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 50, அதான் 5%. இது சிம்பிளான நம்பருக்கு சொல்லியிருக்கு. இது கஷ்டமான நம்பர் வரும்போது நமக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட 200%, 300% கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும் அந்த நம்பரை. ஸோ அப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து 100%-ஆக இருக்கும். அதே இது 200% வேணும்னா இன்ட்டு 2 போடணும் அந்த நம்பரை. அதே இது 300% வேணும்னா 3 இன்ட்டு அந்த நம்பர் போடணும். ட்ரிபிள் த நம்பர், டபுள் த நம்பர். அடுத்து ரொம்ப முக்கியமானது டெசிமல்லேருந்து பர்சன்டேஜாக மாற்றுறது, பர்சன்டேஜ்லேருந்து டெசிமலாக மாற்றுறது. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதெல்லாம் என்னது இதில் கொடுப்பாங்க, சிம்பிளிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. இப்போ டெசிமல் நம்பரை எப்படி வந்து பர்சன்டேஜாக மாற்றுறது அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே இது பர்சன்டேஜை டெசிமலாக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ டெசிமல், இப்போ ஒரு நம்பர் ஏதாவது எடுத்துக்கிறோம், 0.25ன்னு கொடுத்துருக்காங்க. இது டெசிமலில் இருக்குது. இப்போ இதை பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 25%. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்போ நான் 60%ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை டெசிமலாக நான் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும்.
ஸோ 0 கேன்சல் ஆயிரும். 6/10ங்கிறது 0.6. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து டெசிமல் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன், பர்சன்டேஜ் டு டெசிமல் கன்வர்ஷன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ், டிக்ரீஸ் பர்சன்டேஜ். கண்டிப்பாக இது ரிலேட்டடாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் கேட்பாங்க, இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா புரியும். 100ன்னு இருக்கு, 100ங்கிற வேல்யூ வந்து 120 மாறுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணணும்? நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ. நியூ வேல்யூ என்ன? 120. ஓல்டு வேல்யூ என்ன? 100 டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்டுக்கிறதுனால இன்ட்டு 100. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி டிக்ரீஸ்னா இது ரெண்டு மட்டும் மாறும். ஓல்டு மைனஸ் நியூ டிவைடட் பை ஓல்டு இன்ட்டு 100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஃபார்முலாலே ஓல்டு வேல்யூ தான் டிவைடட் பையில் போடணும். டிக்ரீஸ்னா ஓல்டு மைனஸ் நியூ. இப்போ இதே சம்முன்னு வச்சுக்கோங்க, இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? இப்போ 120லேருந்து 100 குறைஞ்சிருக்குன்னு வைங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓல்டு வேல்யூ என்ன? 120. நியூ வேல்யூ என்ன? 100. அகெயின் ஓல்டு வேல்யூ என்ன? 120 இன்ட்டு 100. சப்போஸ் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20 டிவைடட் பை 120 இன்ட்டு 100. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிக்கலாம். 1 2 2 12. அப்புறம் 32 2 10. ஸோ 50 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பர்சன்டேஜாக போட்டுக்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். இன்க்ரீஸ் பர்சன்டேஜ்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு இன்ட்டு 100. டிக்ரீஸ்னா ஓல்டு மைனஸ் நியூ டிவைடட் பை ஓல்டு இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்தது சக்சஸிவ். இது வந்து இந்த டிஸ்கவுண்ட்டில் வரும். டிஸ்கவுண்ட் சம்மில் இது கேட்பாங்க. ஓகேவா? இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து ப்ராஃபிட் லாஸ் அந்த டாப்பிக்கில் வரும். சக்சஸிவ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வரும். சக்சஸிவ் பர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் மற்ற ஃபார்முலாவே ஈஸியாக, ஏன்னா இதில் 3 ஃபார்முலா வரும். இந்த 3 ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். சக்சஸிவ் பர்சன்டேஜ் அதாவது மொதல் வந்து 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அடுத்து திருப்பி 3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அடுத்து 4% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ 3 டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அதில் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 3 கண்டிஷனில் வரும். அதாவது ரெண்டுமே இன்க்ரீசிங் பர்சன்டேஜாக இருக்குது. 2% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே இன்க்ரீசிங் பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜோட வேல்யூவை ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டுமே இன்க்ரீஸாக இருக்குது, அப்போ எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இதில் ரெண்டுமே டிக்ரீஸாக இருக்குது. அப்போ இன்க்ரீஸ்னா பாசிட்டிவ் வேல்யூ, டிக்ரீஸ்னா என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் வேல்யூ தானே போடுவோம். ஒன்றும் இல்லை, இதே ஃபார்முலாவில் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் வேல்யூ போடுங்க. அப்போ என்ன இருக்கும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், இது ரெண்டும் மைனஸ் வரும். அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. அதுதான் இங்கே வந்திருக்கும். இதில் காமனாக மைனஸை எடுத்து ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்போ டிக்ரீஸு பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா அந்த டிக்ரீஸ்க்கு முன்னாடி மட்டும் மைனஸ் போடணும் இதே ஃபார்முலாவில். ஃபர்ஸ்ட் அடுத்த தேர்ட் ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் அந்த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிக்ரீஸ் வர இடத்துல மட்டும் மைனஸ் போடுங்க, இன்க்ரீஸ்க்கு பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க. இப்போ சேம் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100ல நம்ம போடுறோம். எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ, ஒய்க்கு என்ன பண்ணணும்? மைனஸ் வேல்யூ போடணும். ஸோ மைனஸ் ஒய். அடுத்து இங்கே வர்றப்போ இது ப்ளஸ் இது மைனஸுங்கிறப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. சப்போ நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணுன்னாலும் மனப்பாடம் பண்ணலாம். இல்லைன்னா இதுதான் கான்செப்ட். இன்க்ரீஸுன்னு வர இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ போடணும், டிக்ரீஸுன்னு வர இடத்துல நெகட்டிவ் மார்க் பண்ணணும். அது பண்ணோன்னா நமக்கு ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இது வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் வரும். ஓகேவா? அப்போ இந்த பர்சன்டேஜில் நம்ம பேசிக் பார்த்துட்டு அடுத்து என்ன பார்க்கணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும், டிஸ்கவுண்ட் பார்க்கணும், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பாப்புலேஷன் வரும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி சம்முமே பர்சன்டேஜில் தான் வரும். ஸோ அப்போ அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்?
அப்புறம் அந்த வென் டயக்ராம் வச்சு கொடுப்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வென் டயக்ராம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுவுமே பர்சன்டேஜில் தான் வரும். ஸோ அப்போ இதில் நிறைய டைப் வந்து இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்தால் அடுத்தடுத்து நமக்கு மேக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறேன். அப்பப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு தனி பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறீங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா டாப்பிக்குமே சேம் தான். ஸோ அதனால் பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேஜ் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.